ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில கூட சோத்திரம் ஒரு சில வேத வாக்கியங்களை நாம் நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. சோத்திரம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்குள் அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மளை எதுக்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நித்திய மகிமைக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நித்திய மகிமை என்று சொன்னால் என்ன? பரலோக ராஜ்யத்திற்கு நாம் அழைக்கப்பட்ட பாத்திரவான்கள். வேதத்துல ஆண்டவர் அநேகரை அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேகர் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரோடு கூட நிலைத்திருப்பதில்லை. யார் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இந்த பூமியில இருக்கும் வரை நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க உபாகமம் 28வது அதிகாரத்துல 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பிரியமானவர்களே, யாரு நித்திய மகிமைக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொன்னால், பரிசுத்த ஜனமாக இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்திருக்கும் போதுதான் அந்த நித்திய மகிமைக்குள் பிரவேசிக்க முடியும். அப்படியானால் நீங்கள் பரிசுத்த ஜனமாக இந்த பூமியில நிலைநிற்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற இயேசு 100% பரிசுத்தமானவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இயேசு பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமா வாழ்ந்தால்தான் அந்த நித்திய மகிமைக்குள் நாம் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நீங்க சங்கீத புஸ்தகம் 41வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 11 13 வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதுல 11 வசனம் சொல்லுது, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் சமூகத்தில் தினந்தோறும் யார் வந்து அவரை தேடி அவரை ஆராதித்து அவர் சமூகத்துல இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே அந்த நித்திய மகிமைக்குள், அதாவது பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். மூன்றாவதாக சங்கீத புஸ்தகம் 99வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 4வது வசனம், ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தையும் நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோவிலே நியாயமும் நீதியும் செய்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் நியாயத்தில் யார் நிலை நிற்கிறார்களோ அவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். நீங்க உலகத்துல அநியாயமாக எப்படி ஒன்னாலும் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசித்து விடலாம் என்று சொல்லி ஒருவரும் கனவில் காணாதீர்கள். ஏனென்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற இயேசு நீதி உள்ளவர், நியாயமானவர். அநீதி உள்ளவர் அல்ல, அநீதிக்கு துணை போகிறவர் அல்ல, லஞ்சம் வாங்கி கொண்டு பரலோகத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவர் கிடையாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துடைய நியாயத்தில் நாம் நடக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் காணப்படும். நான்காவதாக எசேக்கியேல் புஸ்தகம் 37வது அதிகாரத்திலே 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலை நிறுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய உடன்படிக்கையில நீங்க நிலை நிற்கும் போது கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை நித்திய மகிமைக்குள் பிரவேசிக்கும்படி தேவன் செய்வாராக. கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்திலே
சோத்திரம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனங்கள், சோத்திரம் 22வது வசனம், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு பரியந்தம், அதாவது நம்ம இந்த பூமியில பிறந்து நம்ம வளர்ந்து சோத்திரம் வாழ்ந்து முடிவு நம் ஜீவன் போகும் வரை அல்லது கிறிஸ்துவின் வருகை வரை அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போதுதான் ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். ஆக தேவ ராஜ்யத்துக்குள் சாதாரணமாக ஒரு மனிதர்கள் பிரவேசிக்க முடியாது. இந்த 5 விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களே, நீங்கள் கிறிஸ்துவின் வருகை வரை அல்லது உங்கள் ஜீவன் இருக்கும் வரை கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள். எப்படிப்பட்ட பாடு, போராட்டம், நெருக்கம் வந்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் நம்மளை அழைத்த தெய்வம் இயேசு உண்மையுள்ளவர் என்று சொல்லி அவருக்குள் நிலைத்திருப்பீர்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த 5 காரியங்கள் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க முடியும். ஏனென்று சொன்னால் அநேகர் ஆண்டவரிடத்துல வருகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் கூட எடுக்கிறார்கள். ஆனா இப்படி சொல்லப்பட்ட காரியங்கள்ல அவங்க நிலைத்திராதபடிக்கு பின்வாங்கி போகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, பின்வாங்கி போகிற ஜனங்கள் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்குது. நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், அநீதிக்கு துணை போகிற தெய்வம் அல்ல. அவரை தேடுங்கள், அவருக்குள்ளே நிலைத்திருங்கள். சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தப்படுங்கள், உங்க குடும்பத்தாரை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள நல்ல தெய்வமே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி 5 காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செஞ்சீங்க. ஆண்டவர், இதை கேட்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தருக்குள் நிலைத்திருக்க, ஜெயம் எடுக்க, கிறிஸ்துவின் வருகை வரை ஆண்டவருக்காக காத்திருக்க தேவன் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையில பலனடையட்டும் என்று சொல்லி வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். காத்துக்கொள்ளும் பெரிய காரியத்தை பலப்படுத்தும். துதி கன மகிமெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு எடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.